இத்தனை நாள் நீங்க என்ன எக்ஸாம் படிச்சீங்க, இல்ல எவ்வளவு நேரம் படிச்சீங்க, எப்படி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்றதெல்லாம் மறந்துருங்க. இனிமே நான் இந்த எக்ஸாம் படிக்கிறேன் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு இவ்வளவு நேரம் டெய்லி நான் படிக்க போறேன் அப்படின்றத சீரியஸா முடிவு பண்ணுங்க. சரிங்களா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிட்டு எக்ஸாம் வராமே இருந்தது. இனி வரக்கூடிய நாட்கள்ல தேர்வுகள் சீக்கிரமே வந்துடும். அது குரூப் 4 இருக்கலாம், இல்ல குரூப் 2 குரூப் 3 இருக்கலாம். என்ன எக்ஸாம் வரும் அதை சொல்லுங்க, நான் அதுக்கு படிக்கிறேன் அப்படின்றலாம் விட்டுட்டு சிலபஸ் என்ன, நீங்க குரூப் 4க்கு படிச்சீங்க அப்படின்னா குரூப் 4க்கான சிலபஸ் எடுத்து வச்சுட்டு படிங்க. குரூப் 2க்கு படிக்கிறீங்க அப்படின்னா குரூப் 2க்கான சிலபஸ் எடுத்து வச்சு படிங்க. நான் ரெண்டுக்குமே படிக்கிறேன் அப்படின்னா ஜிஎஸ் மேக்ஸ் இதெல்லாம் காமனா இருக்கும் போது யூனிட் 8ல என்னென்ன பகுதிகள்லாம் தமிழுக்கு வருதுலாம் டீடைல் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டோம். சோ அதெல்லாம் நீங்க மறுபடியும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இந்த வீடியோல நீங்க ரொம்ப சீரியஸா படிக்கணும் அப்படின்றத அந்த வீடியோல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இத்தனை நாள் நீங்க எப்படி வேணாலும் படிச்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாரத்துக்கு ஒரு 3 நாள் படிச்சேன் சார், 2 நாள் கேப் விட்டுட்டேன், இல்ல டெய்லியுமே நான் 1 மணி நேரம் தான் படிச்சேன், 2 மணி நேரம் படிக்கிறதுனால மைண்டை கொண்டு போக முடியல, 4 மணி நேரம் படிக்கிறது எனக்கு விருப்பமே இல்லாம இருந்துச்சு, ஏன்னா எக்ஸாம் எப்போ வரும்னு தெரியல, போஸ்ட்போன் ஆகும், கொரோனா அது இதுன்னு இருக்கு, சோ லேட் ஆகலாம், எனக்கு படிக்க மைண்டே வரல அப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனா இனிமே சரிங்களா, இன்னைக்கு நியூஸ் நீங்க பாத்துருப்பீங்க. சோ சீரியஸ் ஆயிக்கோங்க, ரெகுலேட் பண்ணிக்கோங்க. நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க, முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னில இருந்து குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் படிக்க தயாராயிக்கோங்க. நீங்க வேலைக்கு போகலாம், நீங்க 10 மணி நேரம் கூட வேலை செய்யலாம், அதெல்லாம் மேட்டர் இல்ல. குறைஞ்சபட்சம் 4 மணி நேரத்துக்கு பிளான் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல் டைம் படிக்கிறேன் சார் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 8 மணி நேரத்துக்கு பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தருடைய வாய்ப்புகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் படிக்கக்கூடிய டைம் உங்களால மேக்ஸிமம் எவ்வளவு பண்ண முடியும் அப்படின்றத பாருங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஃபுல் டைம் படிக்கிறது மட்டும் தான் என் வேலை, 4 மணி நேரம் தான் படிப்பேன் அப்படின்றீங்கன்னா ரொம்ப தப்பு. வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நான் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ரெகுலேட் பண்ணிக்கோங்க. அது தினசரி இருக்கணும், ரொம்ப முக்கியம். நான் 2 நாள் 4 மணி நேரம் படிக்கிறேன், மீதி 3 நாள் வந்து படிக்காம விட்டேன், மறுபடியும் அடுத்த நாள் எடுத்து வச்சா அதே தான் திருப்பி படிப்பீங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிருப்பீங்க, இனிமே பண்ண வேண்டாம். அது மட்டும் தான் நான் சொல்றேன். இனிமே சீரியஸா வாரத்துக்கு 7 நாள் நான் கரெக்டா 4 மணி நேரம் படிச்சுட்டே இருப்பேன், தொடர்ச்சியா படிப்பேன், ஒரு நாள் கூட நான் கேப் விட மாட்டேன். அதே போல ஒவ்வொரு வாரமும் ரிவிஷன் பண்ணுவேன். இது வந்து ரெகுலேட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து நீங்க இத்தனை நாள் வந்து எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருவேளை வரக்கூடிய வாய்ப்புல நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அதை யோசிச்சு பாருங்க. சோ அந்த சீரியஸ்னஸ் உங்களுக்கு இருக்கணும். வரக்கூடிய குரூப் 4ல நான் டாப் ரேங்க் வாங்குறேன், டாப் 100 நான் வரேன் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு அதுக்கான சிலபஸ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 2 குரூப் 3 அப்படின்னா பிரிலிம்ஸ் நீங்க கிளியர் பண்ணணும். பிரிலிம்ஸ்க்கான சிலபஸ் நம்ம படிச்சிட்டோமா, எவ்வளவு படிச்சிருக்கோம், இத்தனை நாளா நம்ம இவ்வளவுதான் படிச்சிருக்கோம் அப்படின்றது இப்பதான் உங்களுக்கு தெரியும். எடுத்து கால்குலேட் பண்ணி பாருங்க, இவ்வளவு நாளா நம்ம இவ்வளவுதான் படிச்சிருக்கோமா. ஒருவேளை நீங்க ஃபுல்லா முடிச்சதுன்னா ரிவிஷன். சரிங்களா? ரிவிஷன் நான் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னா டெஸ்ட் எழுதி பாருங்க. டெஸ்ட்ல நான் எந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அந்த பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு குரூப் 2 குரூப் 3 டெஸ்ட் பேட்ச்ல இருந்தேன், ஒரு 30 தேர்வுகள் எழுதிருந்தேன், 30லுமே ஒரு 80%, 70 இல்ல 85 இந்த மாதிரி வாங்கியிருந்தேன் அப்படின்னா அதை இனிமே இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு 90க்கு மேல கொண்டு போகலாம் அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. சரியா? சோ சீரியஸ்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, நான் படிச்சு முடிச்சிட்டேன் சார் எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்ற அசால்ட் இருக்கவே கூடாது. ரொம்ப முக்கியம். நான் எக்ஸாம் வந்தா நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை வேற, நான் படிக்காமே படிச்சுட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறது வேற. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சரியா? ஆனா அது நம்ம நினைப்பு பொறுத்துதான் இருக்கு. நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க, கேப்லாம் விடவே வேண்டாம். எக்ஸாம் வர வரலையே ரிவிஷன் பண்ணுங்க. நான் படிச்சிட்டேன் அப்படின்ட்டு நான் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா ரிவிஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் போகவே வேண்டாம். வரும்போது வரட்டும், நான் ரிவிஷன் பண்ணிட்டு தான் இருப்பேன், என்னோட வேலையை நான் சரியா செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமா இருங்க. சரிங்களா? இந்த சீரியஸ்னஸ் கண்டிப்பா இருக்கணும். அடுத்து எக்ஸாம் வந்து லேட் ஆகுமா இல்ல உடனே வந்துருமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இதுக்கு மேலேயும் நீங்க வந்து அந்த மைண்ட்ஸ்ல இருந்து வெளியே வந்துருங்க. எக்ஸாம் எப்பனாலே வரட்டும். சரிங்களா? அடுத்து ஒரு 3 மாசத்துல வரட்டும், இல்ல 6 மாசத்துல வரட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும். அது யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது. டிஎன்பிஎஸ்சி தான் சொல்லணும். சரிங்களா? நான் இந்த 3 மாசம் சொல்றேன், 6 மாசம் சொல்றேன் அப்படின்னா அப்படி வந்துருமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. டிஎன்பிஎஸ்சி தான் நமக்கு அபிஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்காக நீங்க லேட் ஆகும் அப்புறம் படிச்சுக்கலாம் போஸ்ட்போன் பண்ற பழக்கம் இனிமே இருக்க வேண்டாம். இத்தனை நாள் நீங்க பண்ணிருப்பீங்க, போன வருஷம் பண்ணிருப்பீங்க, 6 மாசம் முன்னாடி பண்ணிருப்பீங்க, 3 மாசம் முன்னாடி பண்ணிருப்பீங்க, இனிமேலும் பண்ண வேண்டாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தினசரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்த 2 நாள் சரிங்களா? இப்ப குரூப் 4க்கு தமிழ் கூட நம்ம பிளான் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த தேதியில இருந்து கூட நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. சீரியஸா நான் தினமும் படிக்க போறேன், 4 மணி நேரம் 8 மணி நேரம் படிக்க போறேன், ரிவிஷன் வாரம் பண்ண போறேன். அதே போல எக்ஸாம் தள்ளி போயிடும் அப்படின்ற பழக்கம் இனிமே எனக்கிட்ட இருக்கவே இருக்காது அப்படின்றத முடிவு பண்ணிட்டு படிங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருமே எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க, அது முதல்ல மைண்ட்ல வச்சுட்டு நீங்களும் படிக்கணும். எல்லாருமே நமக்கு போட்டியாளர்கள்.
டிஎன்பிஎஸ்சி படிக்கிற இன்னொரு ஆஸ்பிரண்ட் வந்து உங்களை இதெல்லாம் வராது, இதெல்லாம் படிக்காத, லெசன் எல்லாம் தேவையில்ல, இதை மட்டும் படி, இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதை அப்படியே நம்பிட்டு நீங்க இருக்க வேண்டாம். நீங்க அனலைஸ் பண்ணுங்க, நீங்க மதிப்பீடு செய்யுங்க. இது தேவையா, தேவையில்லையா, இல்ல ஒரு கோச்சிங் சென்டர்ல இதை சொல்றாங்க, இல்ல நானே இதை சொல்றேன் அப்படின்னா அது நமக்கு தேவையா தேவையில்லையான்றதை நீங்க டிசைட் பண்ணுங்க. எடுத்து பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இது கேட்டிருக்காங்களா, சிலபஸ்ல இது இருக்கா, இந்த லெசன் நமக்கு தேவையா, இந்த லெசன் நம்ம படிச்சுட்டோமா, இது எல்லாமே நீங்க ஒரு அனலைஸ் பண்ணியே ஆகணும். சரியா? ஒருத்தர் சொல்றதை அப்படியே கேட்டு படிக்கணும் அப்படின்னா எல்லாருமே இங்க போட்டியாளர்களா இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க முன்னாடி போயிடுவாங்க. அதே போல படிக்கக்கூடிய நேரத்தை முடிஞ்சவரை இன்க்ரீஸ் பண்ணுங்க. எல்லாருமே படிக்கும் போது நீங்க உங்க சைட்ல இருந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். உங்க நேரம், உங்க உழைப்பு, இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுக்கும் இதுதான் இருக்க போகுது. எல்லா போட்டியாளருக்கும் அவருடைய நேரமும் அவருடைய உழைப்பும் தான் என்ன மாதிரியான மாறுபாடுகளை ஏற்படுத்து அப்படின்னு இருக்கு. நீங்க படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஒவ்வொருத்தருக்கும் மாறும், அது வேற, அது தனியா பார்க்கலாம். சரியா? சோ நீங்க இந்த ரெண்டையுமே வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திட்டீங்க, நேரத்தையும் உழைப்பையும் அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படும். ரொம்ப முக்கியம். இத ரெண்டையும் தாண்டி விடாமுயற்சி, தொடர்ச்சியா படிச்சுட்டே வாங்க. சரியா? இதுதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ரெகுலேட் பண்ணிக்குவாங்க, லேட் ஆகும் நினைக்காதீங்க, வீக்லி ரிவிஷன் பண்ணுங்க, அது விடாமுயற்சிக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். நீங்க இந்த வீடியோ இப்பதான் புதுசா பாக்குறீங்க, நான் குரூப் 2க்கு என்ன சார் படிக்கணும், குரூப் 4க்கு என்ன சார் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா ஏற்கனவே சேனல்ல குரூப் 4க்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், குரூப் 2க்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், என்னென்ன பாடங்கள் படிக்கணும், வேர் டு ஸ்டடி என்ன, இது எல்லாமே வீடியோ கொடுத்துருப்போம். அது பாருங்க. சரிங்களா? நீங்க புதுசா அந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா என்னென்ன நம்ம சொன்னமோ அதை ரெகுலேட் பண்ணிட்டு படிச்சுட்டு வாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சார் நோட்டிபிகேஷன் எப்போ வரும், எந்த டேட் வரும், எந்த மாசம் வரும்னு சொல்லுங்க, நான் அப்புறம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே பதில், இப்பவே நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு நினைங்க. சரிங்களா? இன்னைக்கே நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, அடுத்து 90 days தான் எனக்கு டைம் இருக்கு அப்படின்னு நினைச்சு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இல்ல நோட்டிபிகேஷன் வரட்டும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த நினைப்பு அப்படியே தான் இருந்துட்டே இருக்கும். அது எப்ப நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்றது உங்களுக்கே ஒரு கேள்விக்குறியா போய் நிற்கும். சோ என்னென்ன சொன்னனோ அது கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து படிங்க. முடிஞ்ச வரையும் சிலபஸை எவ்வளவு மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்க டைமை கரெக்டா மேனேஜ் பண்ணுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தனி வீடியோல நான் இன்ஃபார்ம் பண்றேன் எப்படி நீங்க டைம் மேனேஜ் பண்ணலாம், என்ன மாதிரி சப்ஜெக்டை நீங்க ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத தனி வீடியோல நான் இன்ஃபார்ம் பண்றேன். இது வரையும் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நிறைய லைவ் செஷன்லாம் கொடுத்துருப்போம், குரூப் 4 கொடுத்துருப்போம், குரூப் 2 குரூப் A கொடுத்துருப்போம். அதெல்லாம் பாருங்க. சரிங்களா? நிறைய லைவ் இருக்கும், இனிமேலும் உங்களுக்கு லைவ் வரும், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லியும் படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. ஆப்ல உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும், ஆப்ல ஃப்ரீயா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க, வெப்சைட்லயும் உங்களுக்கு ஃப்ரீயா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. சோ ரெகுலரா வரக்கூடிய அப்டேட்டை சேனல்ல ஃபாலோ பண்ணி ரெகுலரா படிச்சுட்டு வாங்க. அதே போல படிக்கிறதுக்கான புத்தகங்கள் உங்ககிட்ட இல்ல, குரூப் 2 படிக்கிறீங்க, குரூப் 4 படிக்கிறீங்க, உங்ககிட்ட புத்தகங்கள் இல்ல, ஸ்கூல் புக் இல்ல அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ கான்டாக்ட் பண்ணிட்டு புக்ஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம். இல்ல எக்ஸாம் பத்தி ஏதாவது டவுட் இருக்கு, எனக்கு இது தெரியல அப்படின்றவங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்றோம். தினசரி கைவிடாம நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கல்வி உங்களை கைவிடாது. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். சோ படிக்கிறத மட்டும் கைவிட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம்.